கண்காணியிடம், அதாவது சூப்பர்வைசர் கிட்ட போய், நான் உங்கள் வயல் நிலத்தில் கதிர்களை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று ரூத் கேட்டிருக்கிறாள். இந்த கண்காணியும் சரி என்று உத்தரவு கொடுக்கிறார். கர்த்தர் கண்காணியின் கண்களில் ரூத்திற்கு தயை கிடைக்கும்படியாய் செய்கிறார். நீங்களும் ஒரு காரியத்தை உண்மையும் உத்தமமாய் கர்த்தரை உங்களுக்கு முன்பாக வைத்து செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு மற்றவர்களின் கண்களில் தயை கிடைக்கும்படியாய் செய்வார். இப்போ அந்த கண்காணி, இல்ல முடியாதுமா, நீ வேற வயல் நிலத்துக்கு போ என்று சொல்லியிருந்தால் இவள் இந்த வயல் நிலத்தில் கதிர் பொறுக்கி இருக்க முடியாது, போவாசை சந்தித்திருக்க முடியாது, கர்த்தரின் பெரிய திட்டம் நிறைவேற முடியாது. என்ன அந்த திட்டம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சந்ததியில் தான் வர வேண்டும் என்பதுதான் அது. அதற்காக தேவன் கண்காணியின் கண்களில் ரூத்திற்கு தயை கிடைக்கும்படியாய் செய்தார். சரி, அடுத்த வசனம் பார்ப்போம். 4ஆம் வசனம். அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக